சுப்ரம், யோகப்புள்ளி ரோகிணி, யோகாதிபதி சந்திரன். அறிவு ஞானம் கொண்டவர்கள், யதார்த்தவாதிகள், முக்கியமாக நீரை அடிப்படை ஆதாரமாக கொண்ட தொழில்களில் செய்வதில் பிரியம் உள்ளவர்கள். முக்கியமான நீரம் மருத்துவம், விவசாயம், கனிமம், கனிம வளங்கள், உணவு சம்பந்தப்பட்ட துறை, ஆடம்பரம் சார்ந்த துறை. இதை ஆடம்பரம் சார்ந்த துறையில் இவர்களுடைய பயணிக்கு இதில் வெற்றி அடைவார்கள். அனுபவத்தில் சுப்பிரநாம யோகத்தில் பிறந்தவர்கள் 3வது நபர்களுக்கு மேல் பிறப்பவர்களாக இருக்கிறார்கள். தன்னுடைய தாய் தகப்பனுக்கு 3வது நபர்களுக்கு மேல் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து அவயோகி, கேட்டை, குடும்ப உறவுகளில் தடுமாற்றம் உள்ளவர்கள், உறவுகளால் அவமானம் அடைபவர்கள். அடுத்து பிராமியம், யோக புள்ளி மிருகசீர்ஷம், யோகாதிபதி செவ்வாய். ஆற்றல் நிறைந்தவர்கள், தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர்கள். இதுல ஒரு முக்கியமான விஷயங்கள்னா, இவர்கள் என்ன ஒரு விஷயத்தை செய்யணும் என்று நினைக்கிறார்களோ அதை முடிப்பதற்கு முடிப்பார்கள். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் அப்படித்தானே. ஓய்வில்லாமல் உழைப்பவர்கள், அதாவது மத்திம வயதிற்கு மேல் உயர்பவர்கள். உயர்வு நிலையான உயர்வு, நிரந்தரமான உயர்வாக இருக்கும். இது பிராமியம். ரைட். அவயோகி மூலம் கேது பகவான். பூர்வீகத்தை சார்ந்த தொழில், பூர்வீக அனுகூலம், தடை. இவங்க ஃப்ரெஷ் கேண்டிடேட் மாதிரி, தன்னுடைய பிரபஞ்ச ஆற்றலுக்கே ஃப்ரெஷ் கேண்டிடேட் மாதிரி எல்லாம் இருப்பாங்க. அந்த ஒரு ஜென்ரேஷன், தன்னுடைய ஜென்ரேஷன் பூராமே பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் வந்துடும். அந்த ஜென்ரேஷன் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் வந்துடும். அப்ப அந்த டிஸ்டன்ஸுக்கு இருந்தாலும் இவர்கள் புதுசா பிறந்து வந்தவங்க மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கையில அடிபட்டு தான் வரணும். இது குழப்பமான சூழ்நிலைகள் இள வயதுல வரும். கல்வி கூட தடையாகும், பெரும்பாலும் கல்வி தடையாகும். தன்னுடைய வாழ்க்கையில சில காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய நன்மைகள் நமக்கு தடையாகும். கல்வி தடை, நன்மைகள் தடை எழுதிட்டு. சரி, அடுத்து மகேந்திரம் என்ற மகேந்திரம், திருவாதிரை ராகு பகவான். அதாவது இது இந்த ராமயோகத்துல பிறந்தவங்க பிரம்மாண்டமா தன்னுடைய செயல்பாட்டை செய்வார்கள். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பிரம்மாண்டமாக செய்வார்கள், உத்வேகமாக செய்வார்கள், வீரமாக செய்வார்கள், விவேகமாக செய்வார்கள். அப்ப அந்த 5 நாம யோகத்துல யாரு இருப்பாங்க? ஆற்றலோடு இருக்கக்கூடியவங்க நமக்கு பாத்தீங்கன்னா செயல்படுபவர்கள். இவங்க பெரும்பாலும் வாகன ஓட்டிகள், நிறுவனத்திற்கு என்ன கேட்டினா இந்த பொருட்களை விற்பனை செய்பவர்கள், மக்களை மத்தியில கவர்பவர்கள், ஒரு விஷயத்தை வெளி ஊடகத்துக்கு கொண்டு போறவர்கள். இவர்கள் பூரா ஆற்றலோடு இருக்கணும். அந்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவங்க தான் இந்த 5 என்ற மகேந்திர நாம யோகத்தில் பிறப்பவர்கள். உற்பத்தி பண்ணுவவனுக்கு ஒரு திறமை, விற்பனை பண்ணுவனுக்கு திறமை. நான் சொல்றது ஒரு உதாரணமா எடுத்துக்கிறேங்க. நீங்க மற்ற எல்லாத்திலையுமே எடுத்துக்கலாம். இதுல மத்தியமா பாத்தீங்கன்னா இடையில பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் இருக்கிறாங்கல்ல, இவர்கள் இந்த ராகுனுடைய அம்சத்தை சேர்ந்தவர்கள். எவ்வளவு நேரம் வேலை செஞ்சாலும் சளைக்க மாட்டாங்க. இது இந்த 5 என்ற மகேந்திரம். அவயோகி பூராடம், சுக்கிர பகவான் அவயோகி, பூராடம் சுக்கிரன் அவயோகி. இவ்வளவு அழகான ஆற்றல் வாய்ந்த இந்த 5 நாம யோகத்திற்கு ஆதரவு இல்லாமல் வாழ்பவர்கள். ஆற்றல் வாய்ந்த இந்த நாம யோகத்திற்கு ஆதரவோ அனுக்கிரகமோ கிடைப்பதற்காக வாழ்க்கையில் பாடுபடுவார்கள். அதாவது சொல்றாங்கல்ல, நான் லிப்ட்ல போறதுக்கு யாராவது எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா பரவாயில்ல, எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணாங்கன்னா பரவாயில்ல, நான் வாழ்க்கையில ஒரு பெரிய நிலைமையில உட்கார்ந்துருவேன்றக்காக வேண்டி, வாழ்க்கைக்காக வேண்டி பயணிச்சு ஒரு லைஃப் ஸ்டாண்டர்டுக்காக வேண்டி ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க பூராமே பெரும்பாலும் 5 நாம யோகத்தில் உள்ளவர்களே. அடுத்து வைத்திருதி, யோக புள்ளி புனர்பூசம், யோகநாதன் குரு. இது ஒரு கடைநிலை நாம யோகம். சோம்பல், வெறுப்பு, சலிப்பு, விரக்தி, இதுதான் இந்த வைத்தியதி நாம யோகத்திற்கு யோகம் செய்யும் யோகம். நாம யோகம்னாலே சிறப்பு தான், 10 தாய்க்கு சமமானதா இருக்கும். அந்த நாம யோகமே இப்படி ஒரு யோகமா இருந்தா அந்த யோகம் எப்படி யோகமா இருக்கும்? நாம யோகாதிபதி 10 தாய்க்கு சமமானவன். ரைட்டு. அப்ப யோகமே யோகத்தை செய்யணும். அப்ப அந்த யோகமே பாத்தீங்கன்னா சோம்பல், வெறுப்பு, சலிப்பு, விரக்தி இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்துல அது யோகம் எப்படி யோகமா இருக்கும்? மிக 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 மோசமான நாம யோகமாக இருக்கும்.
இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய பிறப்பு, இந்த குழந்தை வைத்திருதி நாம யோகத்துல ஒரு பிறக்கக்கூடிய தாயினுடைய கரு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த தாய் பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை வளர்க்கக்கூடிய தாயினுடைய கருவுல அந்த தாய் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது உருவான குழந்தைதான் வைத்திருதி நாம யோகமாக பிறக்கும். வைத்திருதி நாம யோகத்தில் பிறக்கின்ற குழந்தையை சுமக்கின்ற நேரத்தில் தாயினுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான துன்பங்களை தாங்கி கொண்டுதான் கரு உருவாக்கி பிறக்கும். இதுதான் வைத்திருதி. அவயோகி உத்திராடம் சூரிய பகவான். இந்த சூரியன் இந்த வைத்திருதியில் பிறந்தவர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய வெப்ப நோய்களால் ஏற்படும் நோய்களையும் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளையும் முக்கியமாக நுரையீரல் இருதயம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்பை தருவான்.